Welcome students. Today we are going to see Standard 10 Social Science. History. Before going into history, you have to know how many lessons are there. So in history, you have 10 lessons, and in geography, 7 lessons, and civics 5 and economic 5. Totally you will be having 27 lessons in this academic year. So now get into the first lesson. Are you ready? Yes, let's get started. So, Unit 1 Outbreak of World War I and its Aftermath. So, in this lesson, we are going to see Outbreak of World War. So, இந்த லெசனில் நம்ம Outbreak of World War அதோட ஆஃப்டர்மேத்தை பார்க்க போகிறோம். ஸோ என்ன நடக்குது, இது எதனால என்னென்ன ரீசன் இந்த வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அப்படின்றதும், அந்த வேர்ல்டு வார் முடிஞ்சிட்ட அப்புறமா என்ன அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றதும் இந்த லெசனை நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் கோயிங் டு see this lesson briefly, you have to be know some hard words, right? ஸோ ஒரு சில ஹார்ட் வேர்ட்ஸ்லாம் உங்களோட புக் பேக்கில் க்ளாசரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட மீனிங்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த லெசனில் படிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வாட் ஆர் தட் தோஸ் ஹார்ட் வேர்ட்ஸ்? லெட்ஸ் சி. ஸோ மோனோபோலி, டிவாஸ்டேட்டிங், ஜின்கோயிசம், சாவனிசம், கல்ச்சர், repulse, torpedo, borjo, then intelligentsia. ஸோ மோனோபோலி அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ இட்ஸ் முற்றுரிமை அப்படி சொல்கிறாங்க. அதாவது ஒரு கண்ட்ரோல், எல்லா உரிமையும் ஒருத்தர்கிட்டே வருது. ஸோ டிவாஸ்டேட்டிங், ஸோ ஐ நோ வில் பி நோயிங் திஸ் மீனிங். ஹைலி டிஸ்ட்ரக்டிவ் ஆர் டேமேஜ், ஸோ ரொம்ப சேதப்படுத்துறது, அதெல்லாம் பேரழிவுப்படுத்துறது டிவாஸ்டேட்டிங். ஸோ வேர்ல்டு வாரில், ஸோ அதனால் இந்த வேர்டு அதிகமாக நீங்கள் பார்ப்பீங்க. த நெக்ஸ்ட் 3 வேர்ட் இஸ் நியூ ஃபார் யூ. ஜின்கோயிசம், சாவனிசம், கல்ச்சர். ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 3யுமே அந்த நேஷ்னலிசத்தை குறிக்குது. ஸோ இது வந்து அந்த மக்கள் வந்து அவங்களோட நாட்டு மேலே வச்சுருக்க அந்த பற்றை குறிக்கிறது தான் இந்த ஜின்கோயிசம், சாவனிசம் அண்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து தேர்ட் ஷார்ட் ஆன்சரில் நீங்கள் படிப்பீங்க. ஸோ ஜின்கோயிசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து பீப்புளோடது ஜின்கோயிசம். ஸோ அவங்க வந்து கண்மூடித்தனமான நாட்டுப்பற்றுன்னு சொல்கிறாங்க. அந்த கண்ட்ரி மேலே அவங்க வந்து ரொம்ப கண்மூடித்தனமாக, இப்போ நம்ம நாட்டுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவங்க தங்களோட உயிரை கூட கொடுத்து அந்த நாட்டுக்காக போராடுவாங்க. ஸோ தட் இஸ் த ஜின்கோயிசம். ஸோ இது எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்ட்ஸ். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் சாவனிசம், எக்ஸ்ட்ரீம் பேட்ரியாட்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதி தீவிரப்பற்றுன்னு சொல்கிறாங்க. ஸோ சாவனிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் பீப்புள், தட் இஸ் ஃப்ரான்ஸ். ஸோ ஃப்ரான்ஸில் இருக்கவங்க வந்து அந்த எக்ஸ்ட்ரீம் பேட்ரியாட்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த நாட்டு மேலே அதி தீவிரப்பற்று வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கல்ச்சர் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா கல்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கல்ச்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஜெர்மன்ஸ் பீப்புளை வந்து சொல்கிறது. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களோட பேட்ரியாட்டிசம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மானிய கலாச்சாரத்தை மிக உயர்வாக நினைப்பது. அதாவது இந்த மற்ற கண்ட்ரிஸோட நம்மளோட கல்ச்சர் தான், ஜெர்மன் பீப்புளோட கல்ச்சர் தான் ரொம்ப ஹை அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த கல்ச்சர். ஸோ இது தேர்ட் ஷார்ட் ஆன்சர். ஸோ வெரி நியூ வேர்ட் ஃபார் யூ ஐ திங்க். ஸோ இது நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. ஜின்கோயிசம், சாவனிசம், கல்ச்சர். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிப்பல்ஸ், தட் இஸ் ட்ரைவ் பேக், எதிரியை விரட்டி அடித்தல் அப்படி சொல்கிறாங்க. டார்பெடோ அப்படின்னா ஒன்றும் இல்லை, பெரிய பெரிய ஷிப்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, மூழ்கடிக்கிறது. ஸோ வேர்ல்டு வார் 1 அப்படின்றதுனால நிறைய சண்டைகள், பேரழிவுகள்லாம் வரல. ஸோ அதுக்கான வேர்ட்ஸ் தான் இதெல்லாம். இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்ஜியோ. ஸோ இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தா முதலாளித்துவம் அப்படி சொல்கிறாங்க. ஸோ முதலாளித்துவம் அதிகமாக ஆகிறதுனால வேர்ல்டு வார் 1 வந்து ஏற்படுது. ஸோ நிறைய யார் முதலாளி நீயா நாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர காம்படிஷனாக இந்த லெசனை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த வேர்டு தான் நியூவான வேர்டு உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்டெலிஜென்ஷியா. ஸோ இன்டெலிஜென்ஷியா அப்படின்னு இன்டெலிஜென்ட், ஸோ ஹைலி எஜுகேட்டட் பீப்புள் ஆஸ் அ குரூப் அப்படி சொல்கிறாங்க, அறிவுஜீவிகள், நுண்ணறிவாளர்கள். ஸோ இதுதான் இன்டெலிஜென்ஷியா. ஸோ எப்படி இந்த மீனிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ இந்த ஃபஸ்ட் லெசனுக்கு, அதே மாதிரி உங்களுக்கு வேர்ல்டு மேப்பும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேர்ல்டு மேப் நீங்கள் வந்து அட்லஸ் வச்சுருக்கீங்க, இல்லைனா வேர்ல்டு மேப் வச்சுருக்கீங்கன்னா நம்ம நிறைய கண்ட்ரிஸ் பற்றி இந்த லெசனில் பார்ப்போம். ஸோ அந்த கண்ட்ரிஸ் எங்கே இருக்குது, எந்த கண்ட்ரிக்கும் ஃபஸ்ட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது, சண்டை வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கும்போது அந்த கண்ட்ரிஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் டேக் யுவர் atlas or world map and find out the countries where it is. Okay, so Germany, France, Italy, ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி, ரஷ்யா, இந்த பிளேசஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த பிளேசஸ்லாம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் தான் ரொம்ப ஈஸியாக நீங்கள் கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் படிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ அதனால் வேர்ல்டு மேப் வந்து கொஞ்சம் நல்லா மெமரைஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். நவ் லெட்ஸ் கோ இன் டு த லெசன். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் பற்றி நம்ம வந்து இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஓகே, கம்.
All open your book and see. Introduction. In 1914 is a turning point in world history. The political and social progress process that began in 1789 culminated in the First World War that broke out in that year and decisively shaped the course of the 20th century. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 19th செஞ்சுரியில் ஏற்பட்ட இந்த வேர்ல்டு வார்னால் அது ஒரு பெரிய பேராபத்து பெரிய அழிவை ஏற்படுத்தி ஒரு 20th செஞ்சுரிக்குள்ளே போகும்போது ஒரு 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 டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிறோம். அந்த அளவுக்கு வந்து 19th செஞ்சுரி வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. ஹிஸ்டோரியன்ஸ் தேர்ஃபோர் கால் திஸ் as the long 19th century. This was the first industrial war that drew on the economic resources of the entire world and also affected large sections of the civilian population. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு லாங் 19th century அப்படின்னு அவங்க இந்த 19th century பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமாக ஒரு இண்டஸ்ட்ரியல் வார் அப்படி சொல்கிறாங்க. எந்தெந்த கண்ட்ரியில் போட்டி வந்து அதிகமாகுது, இண்டஸ்ட்ரீஸ் வந்து உங்கள் கண்ட்ரி எங்கள் கண்ட்ரி, அதுக்கு தேவையான பொருட்களை டெவலப் பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையான மணி. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி போட்டி போட்டு உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறதுனால வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது. ஸோ நிறைய பாப்புலேஷன் சிவிலியன்ஸ் அதாவது பொதுமக்கள் தான் வந்து பாதிக்கப்படுறாங்க. அவங்க தான் வந்து இறக்க நேருது. த பொலிட்டிக்கல் மேப் ஆஃப் த வேர்ல்ட் வாஸ் ரீட்ரான். என்ன சொல்கிறாங்க, ஒரு வேர்ல்டு மேப்பையே ரீட்ரான் பண்ணுறாங்க, மறுபடியும் வரைகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நிறைய கண்ட்ரிஸ் எல்லாமே போயிருக்கு, அந்த அளவுக்கு பீப்புள்ஸை வந்து அழிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து வேர்ல்டு வார் 1 நடந்திருக்கு. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, the political map of the world was redrawn. 3 major empires lay shattered by the end of the war. That is Germany, Austria-Hungary and the Ottomans. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வேர்ல்டு வார் இந்த எண்டில் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கண்ட்ரிஸ் வந்து அப்படியே சிதறடிக்கப்படுது. எந்தெந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி அண்ட் ஓட்டோமேன்ஸ் அப்படின்றது ஒன்றில் டர்க்கிஸ். ஓகே, ஸோ மேப்பில் வந்து இந்த பிளேஸஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். த பிக்கஸ்ட் அவுட்கம் ஆஃப் த வார் வாஸ் த ரஷ்யன் ரெவல்யூஷன். இட் வாஸ் a unique event as well as the first revolution of its kind in world history. For the first time, countries tried to bring about world peace through the League of Nations. In this lesson, we discuss the circumstances leading to the outbreak of the First World War and its repercussions, including the Russian Revolution and the formation. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டு வார் முடியும் போது ஒரு நிறைய பெரிய பாதிப்புகள் ஏற்படுது, ரஷ்யன் ரெவல்யூஷன் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வார் முடிஞ்சோன்னா ஒரு பீஸ்க்குள்ளே, அதாவது நம்ம வந்து இனிமேல் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீக் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் கொண்டு வராங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக இந்த லெசன் உள்ள பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. 1.1 Scramble for colonies. ஸோ வாட் இஸ் மீன் பை ஸ்க்ராம்பிள் ஃபார் காலனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து இண்டஸ்ட்ரீஸெல்லாம் வந்து உற்பத்தி பண்ணணும் அப்படின்றது விஷயத்துக்காக காலனிஸ், அதாவது மற்ற கண்ட்ரிஸை கேப்சர் பண்ணி இவங்களோட அண்டரில் அந்த பிளேசஸ் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எய்ம்குள்ளே வராங்க. ஸோ லெட்ஸ் சி. கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸ் ரேஸ் ஃபார் மார்க்கெட். ஸோ இப்போ முதலாளித்துவம் உள்ள ஒரு கண்ட்ரிஸ், பெரிய பெரிய நாடுகள் வந்து மார்க்கெட் பிடிக்கிறதுக்காக என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். The aim of capitalistic industry was to produce more and more. The surplus wealth thus produced was used to build more factories, railways, steamships, and other such undertakings. Revolution in the means of communication and transportation in the later half of the 19th century facilitated the process of European expansion in Africa and other பிளேசஸ். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த நிறைய விஷயங்கள் தயாரிக்கிறதுக்கும் ஃபேக்ட்ரிஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே செய்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பிளேசஸ் வந்து ஆக்குப்பை பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் வந்து ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. ஆஃப்ரிக்காவை மட்டும் விட்டு வச்சுருந்தாங்க. கடைசியாக ஆஃப்ரிக்காவையும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்க பிரித்து அதில் இருக்கக்கூடிய ஒரு சில பிளேசஸ்லாம் இது என்னோடய பிளேஸ், இது உன்னோட பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, போட்டி போடுறாங்க. த நெக்ஸ்ட் ஒன். A striking feature of 19th century was that Europe emerged as the dominant power, while Asia and Africa were colonized and exploited. Within Europe, England held a preeminent position as the world leader of the capitalism. An ever-growing demand for markets and raw materials made the capitalist power race around the world for expanding their empire for exploitation. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, ஏஷியா, ஆஃப்ரிக்கா, யூரோப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலாந்து வந்து
பெரிய ஒரு விஷயமா ஆகுது. ஸோ இங்கிலாந்து வந்து போட்டி போட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கிலாண்டும் யூரோப்பும் வந்து எல்லா பிளேஸும் ஆக்குபை பண்ணி இவங்க வந்து முதலாளியாக உருமாறுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த நெக்ஸ்ட் ஒன் இந்த பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஒரு கேபிட்டலிசம் எப்படி எல்லா பிளேஸையும் ஆக்குபை பண்ணி முன்னுக்கு வந்து நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேபிட்டலிசமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வராங்க. ஸோ அதுதான் இந்த விஷயம் சொல்லுது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னல, இங்கிலாந்து, யுனைடெட் கிங்டம், ஜெர்மனி, தென் ஃப்ரான்ஸ், ஸ்பெயின், இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ். இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த இங்கிலாந்து வந்து இந்த யுனைடெட் கிங்டம்னு இருக்கல. ஸோ இதுதான் வந்து இங்கிலாந்து. ஸோ இவங்களும் இந்த தனி கண்ட்ரியும் சரி யூரோப்பும் சரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுடைய இண்டஸ்ட்ரீஸ்க்காக பொருட்களை வந்து எடுக்கிறதுக்காக ரொம்ப போட்டி போட்டு கேபிட்டலிசம் ஆகிறாங்க. ஸோ ரைஸ் ஆஃப் மோனோபோலி கேபிட்டலிசம். ஸோ நம்ம ஆல்ரெடி க்ளோசரியில் படித்தோம் மோனோபோலினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் முற்றுரிமை, மொத்த உரிமையும் நம்மக்கிட்ட வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இப்போ வந்து பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து எல்லா கண்ட்ரிஸும் கேபிட்டலிசம் ஆகிறாங்க. ஸோ இப்போ ஃபுல் பவரும் நம்மகிட்ட வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்குள்ளே ரைஸ் ஆகுது. ஸோ என்னென்னு பார்க்கலாம். After 1870, the alliance of industry and finance seeking profits in markets for goods and capital, which was an essential characteristic of imperialism, became evident in the later half of the 19th century. The old ideas of free trade collapsed. There were trust in USA and cartels in Germany. ஸோ என்ன சொல்கிறாங்க, 1890 இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கிறதுக்காகவும் நிறைய பொருட்கள் பணம் தேவை, இது எல்லாத்துக்குமே தேவை அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த 19th சென்ச்சுரி ஃபுல்லாகவே இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டை வந்து எப்படி நம்ம கட்டாயப்படுத்தி தனக்குள்ளே கொண்டு வரது அப்படின்னு சொல்கிறது தான் இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து முன் வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, மூவ் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ முன்னாடிலாம் எப்படி இருக்கும், ஒரு பார்ட்டர் சிஸ்டம் மாதிரி இருக்கும். ஒரு ஃப்ரீயாக நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம், இந்த மாதிரி இந்த பொருளுக்கு அந்த பொருள். ஸோ அது எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. நாங்கள் வைக்கிறது தான் என்ன சொல்கிறது, ரேட்டு, நாங்கள் சொல்கிறதா நீங்கள் செய்யணும், அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து கடந்து வராங்க. தேர் வேர் ட்ரஸ்ட் இன் த யூஎஸ்ஏ. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஏல வந்து ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாகுது. அதே மாதிரி ஜெர்மனில் பார்த்தீங்கன்னா கார்ட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உருவாகுது. ஸோ ட்ரஸ்ட் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ட்ரஸ்ட் இஸ் அன் இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷன் engaged in the protection or distribution of any commodity. The trust would possess adequate control over the supply and price of that commodity to its own அட்வான்டேஜ். ஸோ இந்த ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லலாம் அப்படின்னா, அவங்களா ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட மெம்பர் சேர்ந்து இண்டஸ்ட்ரி ஆர்கனைசேஷன் பண்ணி அதில் வந்து கூட்ஸ் எல்லாம் வந்து தயாரித்து அந்த கூட்ஸ்க்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸ் வச்சு அதை வந்து என்ன பண்ணுவாங்க, சப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரஸ்ட்டு வந்து எங்கே உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல உருவாகுது. ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் வந்து கார்ட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உருவெடுக்கிறாங்க, அதாவது புரோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த ரெண்டு நாட்லேயும் உருவாகும். ஸோ இது வந்து ஒரு மோனோபோலி கேபிட்டலிசம் அளவுக்கு இந்த ரெண்டு கண்ட்ரி வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகிட்டே வருதுன்ற மாதிரி தெரியுது. த நெக்ஸ்ட் ஒன், இம்பீரியலிசம்ஸ் அண்ட் இட்ஸ் எசென்ஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ். இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, அடிமைப்படுத்தி நாங்கள் சொல்கிறது தான் செய்யணும், நாங்கள் என்ன உங்களை செய்ய சொல்கிறோமோ அது தெரியும், உங்களோட கூட்ஸ் இந்த பொருள் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த பொருளை வந்து சுரண்டி எடுக்கிறது. ஸோ அதுதான் கேபிட்டலிசம் inevitably led to imperialism. So according to Lenin, imperialism is the highest stage of capitalism. ஸோ என்ன சொல்லியிருப்பாரு பார்த்தீங்கன்னா, லெனின் சொல்லியிருப்பாரு, இம்பீரியலிசம் தான் ஹையஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேபிட்டலிசம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ கேபிட்டலிசம் பார்த்துட்டே இருந்தோம், மோனோபோலி கேபிட்டலிசம் பார்த்தோம். ஸோ இதையும் தாண்டி ஒரு இது உருமாறுறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பீரியலிசம். ஸோ ஃபஸ்ட்டு ஆசை, அதுக்கப்புறம் பேராசை, அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, மற்ற நாடையே அடிமைப்படுத்தி கொண்டு வராங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இம்பீரியலிசம் வந்து ஹை ஆகுது. ஸோ அதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த பேராகிராஃபில். ஸோ பிஸ்னஸ் பண்ணி எல்லாம் இது பண்ணி கேபிட்டலிசம் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மோனோபொலி, நான் தான் முதலாளித்தம் மாதிரி எல்லாமே எல்லா உரிமையும் எனக்கு தான் வரணும் அப்படின்ற மாதிரி ஆகிறது. ஓகே, ஸோ லெட்ஸ் சி, லெட் கண்டினியூ. ஸோ கேபிட்டலிசம் inevitably led to imperialism. So according to Lenin, imperialism is the highest stage of capitalism. Besides being a market for surplus goods, colonies served another purpose. Imperialism was not just about colonies. It became a total system, the logic of which was total militarization and
டோட்டல் வார். வெறும் இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாடை அடிமைப்படுத்தி அந்த பொருளை மட்டும் வாங்குறது இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது என்னோடய பிளேஸ் தான் ஃபஸ்ட்டு வராங்க, அதுக்கப்புறமா கொஞ்சம் பெர்மிஷன் கேட்குறாங்க, அதுக்கப்புறமா வந்து அங்கே உட்காந்து வேலை செய்கிறாங்க, கடைசி இது வந்து என்னோடய பிளேஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்குபை பண்ணிடுறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இம்பீரியலிசம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டெவலப் ஆகுது. அது கடைசியாக கொண்டு போய் எங்கே விடுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரில் தான் கொண்டு போய் விடுற மாதிரி ஆகும். ஸோ இது எங்களோட பிளேஸ், நாங்கள் ரொம்ப நாளாக இங்கே தான் வியாபாரம் பண்ணுறோம், இது எங்களோட பொருள் அப்படின்னு சொல்லும்போது கடைசியாக வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டை தான் வரும். ஸோ அதுதான் இந்த லெசனில் வந்து டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த என் த பிகினிங். ஸோ ஐ திங்க் பாய்ஸ் வில் eagerly waiting for this lesson to hear. Okay, so let's see. It will be interesting for you, I think. Thank you, children. Thank you for watching.